ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்ம வீட்டில் வேணான்னு சொல்லி வாடி போகிற பூக்களை தூக்கி போடாமல் அதை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சாம்பிராணி செய்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம இந்த உருளியில் இல்லை சாமி படங்களுக்கு நம்ம போடுற பூக்களை வந்து அப்படியே போட்டு தூக்கி எறியாமல் அதை வந்து சேகரித்து வைங்க, நம்ம அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொருளை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே இந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பூக்களை வச்சு நம்ம அழகாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம வந்து செய்யலாம். ஸோ எதுக்கு நான் இன்றைக்கி பயன்படுத்தின பூக்கள்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வாசனை தரக்கூடிய பூக்களை தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து செவ்வந்தியும் இது கூடவே கொஞ்சம் ரோஸ் இதழ்களும், அது கூட நம்ம ஆரஞ்சு உளிச்சிட்டு அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த 3 பொருளையும் நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூக்கள மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க பூஜைக்கு என்னென்ன பூக்கள் பயன்படுத்துறீங்களோ, அது காஞ்சு போன பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம சேகரிச்சு வச்சு, நம்ம இந்த மாரி சூப்பரான ஒரு நல்ல வாசனை தரக்கூடிய சாம்பிராணிய வந்து நாமளே ஹோம்மேடா ரெடி பண்ணிக்க முடியும். பட் நான் இத எடுத்ததுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, செவ்வந்தி பூல நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதுவும் இல்லாம ரோஸு, இது கூடவே வந்து ஆரஞ்சு தோலையும் போட்டிருக்கனால, இதோட வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது இது கூட நம்ம வேற எக்ஸ்ட்ராவா வாசனை தரக்கூடிய பொருட்கள் எதுவுமே சேர்த்தணுங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம சேர்த்த போறது பார்த்தீங்கன்னா, இந்த பால் சாம்பிராணி அந்த கட்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு சின்ன கட்டி போல நம்ம சேர்த்துக்கலாம். அப்பதான் அது வந்து புகை வரத்துக்காக. இது நல்லா அந்த அ ப பூக்கள் வந்து நல்லா எரியறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த பால் சாம்பிராணி. இது வந்து ஒரு ஒரு கட்டி போல எடுத்துட்டு, இது நல்லா பொடிச்சு நம்ப அந்த பூவோடயே சேர்த்து அரைச்சுக்க போறோம். ஸோ இந்த கட்டி சாம்பிராணி பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாக்கெட் வந்து ஒரு ரூ. 25 போல தான் வரும். அத வாங்கி நம்ம ஒரு பாக்கெட் போல நம்ம உடைச்சு, இந்த காய்ஞ்ச பூக்களோட சேர்த்து நம்ம அரைச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சேர்த்துக்கனால அந்த சாம்பிராணியில வரக்கூடிய புகை வந்து நல்லா சூப்பரா வரும். இப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி, இது கூடவே நம்ம காய வச்சிருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உண்மையிலுமே இத அரைச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இது கூட வேற எக்ஸ்ட்ராவா நீங்க ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வேற எதுவும் சேர்த்தணுங்கிற அவசியமே கிடையாது. நல்ல வாசனை தரக்கூடிய சூப்பரான கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாரி மெத்தட்ல நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டு, உங்களுக்கு தேவைன்னா நம்ம இதே ஸ்டேஜோடயே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பிராணி பயன்படுத்தும்போது தணல் போட்டுட்டு அதிலேயே இத எடுத்து அப்படியே தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இந்த மாரி பவுடராவே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, அரைக்கும்போதே உங்களுக்கு அந்த வாசனை நல்லா உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பயன்படுத்தியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, செவ்வந்தி பூ நல்ல வாசனை தரக்கூடிய பூக்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம். இப்ப இத வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஷேப்க்கு நம்ம மாத்தணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நான் வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சம் கற்பூரமும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அத வந்து வீடியோல ஆட் பண்ண மறந்துட்டேன். இது கூட நம்ம கற்பூரமும் சேர்த்து, இது எல்லாத்தையுமே நல்லா கெட்டியா பெசஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு அந்த உருண்டை புடிச்ச அந்த பதம் வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வர மாரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு வந்து மோல்டுல வச்சு இந்த ஷேப் வந்து உருட்டி எடுக்க முடியும். இந்த சாம்பிராணி ஷேப் கொண்டு வரதுக்காக நான் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, நம்ம சிரஞ்ச் இருக்கு இல்லைங்களா? ஸோ அத வச்சு தான் நம்ப அந்த சாம்பிராணியோட ஷேப்க்கு வந்து கொண்டு வரப்படும். ஸோ எந்த அளவுக்கு லென்த் தேவையோ, அது வரலும் அந்த சிரஞ்ச் வந்து நம்ம இழுத்து விட்டுட்டு, அதில இந்த ஃபில்லிங்க உள்ள வச்சு நல்லா டைட்டா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சாம்பிராணி செய்யும்போதும் கூட நான் இத பயன்படுத்தி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வந்து வெளிய தள்ளுறதுக்கு நம்ம சிரஞ்சியோட பேக் சைடு வச்சு தள்ளும்போது அழகா வெளிய அந்த ஷேப்போட வந்துரும். பட் நம்ம செய்ய வேண்டியது இது மாரி நல்லா டைட்டா உள்ளுக்குள்ள வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பதான் பிரிஞ்சு வராம இருக்கும். ஸோ பொறுமையா அந்த பேக் சைட்ல இருக்கிறத நீங்க பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு தேவையான ஷேப்ல நீங்க வந்து சாம்பிராணி வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல் தடவ நீங்க புதுசா செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி தான் இருக்கும். அது பிரிஞ்சு வர மாரி இருக்கும். பட் நல்லா நீங்க அழுத்தி நல்லா டைட்டா ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா தள்ளினீங்கன்னா, உங்களுக்கு அது அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும், நீங்க அதையுமே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்ல கையிலேயே கூட நீங்க கோன் மாரி திரிச்சு வச்சும் இந்த ஷேப் வந்து ஈஸியா கொண்டு வந்துரலாம். ஸோ நம்மளுக்கு தேவை இத வந்து நம்ம வெயில்ல காய வச்சு அந்த சாம்பிராணியோட ஷேப்க்கு வந்து கொண்டு வர போறோம் அவ்வளோதான். அத தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பூஜைக்கு நம்ம இத வந்து பயன்படுத்திக்க முடியும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் அதே மாரி சிரஞ்சில வச்சு அந்த ஷேப் வந்து உருட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இத வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, வெயில்ல வச்சு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த ஈரப்பதம் இருந்தாலும் நமக்கு வந்து சாம்பிராணி வந்து சரியா எரியாது இல்லைங்களா? அதனால ஒரு ஒரு 2 நாள் போல நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பத்த வச்சீங்கன்னா, நல்லா சூப்பரா எரியும். ஸோ நம்ப ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாம்பிராணிய வந்து நம்ப வார வாரம் நம்மளோட பூஜை அறையிலும் சரி, நம்ம வீட்லயுமே நம்ப ஏத்தி வைக்கலாம். நல்ல வாசனை குடுக்கக்கூடியதா இருக்கும். இதுக்கு நான் வந்து கீழ பார்த்தீங்கன்னா, நான் பஞ்சகவ்ய விளக்கு இருக்கு இல்லைங்களா? அத தான் நான் கீழ வந்து வச்சிருக்கேன். ஸோ அத வச்சு பத்த வைக்கும்போது ஃபுல்லா புடிச்சு எரிய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இத தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க நார்மலா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ அதுக்குள்ள உள்ள வச்சும் நீங்க ஃபில் பண்ணியும் நீங்க இந்த மாரி பத்த வைக்கலாம். நல்ல வாசனை தரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பூஜை அறையில இருக்கக்கூடிய பூக்கள வந்து தூக்கி போடாம, அதையும் இந்த மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளா நம்ம வீட்ல வந்து மாத்திக்க முடியும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் வாசனை தரக்கூடிய ஒரு பொருளா இருந்தது இந்த சாம்பிராணி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த சாம்பிராணி மெத்தட் ரெடி பண்றது உங்களுக்கு புடிச்சிருந்ததா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.